இப்போ ஸ்கூல் புக்ஸ் ரீட் பண்ணுறோம். நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் குவிக்காக வந்து முடித்த மாதிரியும் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் இருக்கும். ஸோ நம்ம ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இயல். முதல் இயல் இன்பத்தமிழ். தமிழுக்கு அமுதென்று பேர். இதை வந்து வாசித்து விட்டுட்டு இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழுக்கு அமுது, நிலவு, மனம், இந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க. அமுது மாதிரி இருக்கும், நிலவு, மனம் வாசமும் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கடுத்து வந்து இளமைக்கு வந்து இளமைன்னு போட்டேன். ஆக்சுவலி பால், இளமைக்கு பால் அப்படின்னு. உயர்வுக்கு வந்து வானை விட மேலே உயர்வானதுன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ வான் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அறிவுக்கு வந்து தோல் கொடுக்குது. சமூகத்தின் விளைவுக்கு நீர். இந்த விளைவுக்குன்றது என்ன மீனிங் வருதுன்னா பார்த்தோம்னா, விளைவுனா வளர்ச்சி. சமூக வளர்ச்சிக்கு நீர் எவ்வளோ முக்கியமாக அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாழ்வுக்கு நிர்மித்த ஊர்னு சொல்கிறாங்க. நிர்மித்தக்குன்னா உருவாக்கிய ஊர். ஸோ வாழ்வுக்கு ஒரு ஊர் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அசதிக்கு சுடர் தந்த தேன். புலவர்க்கு வேல். கவிதைக்கு வைரத்தின் வாள். வைரத்தின் வாள்னா அது அந்தளவுக்கு கூர்மையாக கவிதையை வந்து சொல்கிறாங்க அந்த வார்த்தைகள். பாரதிதாசன் பற்றி பார்க்கும்போது கனகசுப்புரத்தினம். பாரதியார்னா வந்து சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மாள் பேரண்ட்ஸு. இவருக்கு எப்படி பார்த்தோம்னா இவருக்கு வந்து இவருக்கு அப்படியே பேரண்ட்ஸ் வந்து கனகசபை, லக்ஷ்மி அம்மாள். நடத்திய இதழ் குயில். இவருக்கு தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு தெரியும். வருஷம் பார்த்தோம்னா 1891. அம்பேத்கர் பிறந்த நாளும் சரி, அந்த அம்பேத்கர் பிறந்த நாளில் இவர் பிறந்திருக்காரு. அதே சமயம் இறந்த நாளில் நேருவும் இருந்திருக்கார். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 2 தலைவர் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 29/4 ஏப்ரல் மாதம். இதே ஏப்ரல் மாதத்துலேயே பிறந்து ஏப்ரல் மாதத்துலேயே வந்துடுது. 29, 21 9 நாளைக்கு முன்னாடி அந்த பாரதிதாசனை வந்து பாரதியார்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் போல திருநெல்வேலி. அவருடைய பேரண்ட்ஸ் வந்து சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். இவருடைய பேரண்ட்ஸ் வந்து லட்சுமி அம்மாள் சேம் தான், கனகசபை, ஆனால் அப்பா பேர். ஓகே, இதில் வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், நமிழ்தே நீ இல்லை என்ற அத்தனையும் கசக்கும் புளிக்கும், தமிழே நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும். இது காசி ஆனந்தன். இதுக்கு ஷார்ட்கட் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, அம்மா நீ காசிக்கு போனால் நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், அதனால் நான் உனக்கு ஸ்வீட்லாம் வாங்கி தரேன், நீ வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி நான் ஷார்ட்கட் போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் என்ன ஷார்ட்கட் வேணாலும் போடுறது, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட்டு சரியான இதையும் நம்ம பார்த்துட்டு போனோம்னா நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் முடித்த மாதிரி இருக்கும். தப்போ ரைட்டோ ஃபுல்லாக A to Z நமக்கு தெரியணும். ஸோ அதனால் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம். நாடு முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதி இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று. எங்கள் தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழங்கள். அமுது ப்ளஸ் என்று அமுதென்று. செம்மை ப்ளஸ் பயிர் செம்பை. பொறுத்துக்கு பார்த்தோம்னா விளைவு. விளைவுன்னு சொல்லியிருக்கோம் வளர்ச்சி. விளைவுக்கு நீர். அறிவுக்கு தோல். அறிவாக இருந்தால் தோல் கொடுக்கும் தமிழ் அப்படின்னு. இளமைக்கு பால். புலவர்க்கு வேல். ஓகே, இதெல்லாம் வந்து சிறுவினா குருவினா நமக்கு தேவையில்லை இதெல்லாம். நெக்ஸ்ட்டு தமிழ் போயிடலாம். தமிழ் கும்மி. பெருஞ்சித்திரனார். இவரை வந்து தற்கால நக்கீரன்னு சொல்கிறாங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், போய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டியிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினீர் வாழ்வழி காட்டியிருக்கும். இதில் அந்த ஊழி பழ 100 கண்டதும், பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இதனால இம்பார்ட்டன்ஸ். அடுத்து வந்து
இதோட சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல்கோள். ஆழினா கடல்னு சொல்லுவாங்க, பெருக்கு ஆழிப்பெருக்கு. மேதினா உலகம். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊழ்னா ஒன்று சொல்லுவாங்க. ஊழ்னா வந்து ஊழி அண்டு ஊழ், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. உள்ளப்புட்டுனா உள்ளத்தோட அறியாமை. ஊழி ஈ வந்தால் தான் ஒரு டைமை சொல்லுது. அடுத்து வந்து பிறந்த ஊர் பதம் சேலம் மாவட்டம் சமுத்திரா. பாவலரேறு பெருஞ்சித்திரனான்னு சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியகுத்து, நூறாசிரியம், தமிழ்மொழி, தமிழ் சிட்டு, தமிழர் நிலம், தென்மொழி, இதெல்லாம் வந்து இவர் இதழ்கள்லாம் நடத்தியிருக்காரு. இந்த நூறாசிரியம் இதெல்லாம் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியகுத்து, நூறாசிரியம்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம்லாம் வந்து நடத்திய இதழ்கள். இந்த வருஷம் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். தென்மொழி வந்து 1959, 1982 தமிழ் நிலம். ஓகே, அடுத்து வந்து தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலன். இந்த கியோட்டா ரொம்ப இது வந்து இந்த லைன் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவனர் வந்து பெருஞ்சித்திரனார். ஏன்னா இன்னொருத்தருக்கும் இந்த மாதிரி மேற்கோள்கள்லாம் வரும். அதனால இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இது இருக்குது. இது 8 தொகுதியாக வந்திருக்குது. இது வந்து இதில் வந்து இதில் 8 தொகையாக வந்திருக்குல்ல. இதில் செகண்ட் இதுதான் அந்த பாட்டு. 2வது தொகுதியில் வரும் இந்த பாட்டு. ஓகே, இந்த பாட்டு இல்லாமல் இன்னும் இவர் எழுதிய வேறு புக்ஸ் எல்லாம் பார்த்தோமே. இன்சுவை என்பது, மகப்புகுவஞ்சி, ஐயை, பள்ளிப்பறவைகள், உலகியல் 100, இதெல்லாம் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ தற்கால கீரர் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாணிதாசன். வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி, ஒளி தோன்றி, வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. வாணிதாசன். இதில் தோன்றின்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சொற்பொருள் பின்வரும் நிலை. இதையும் பார்த்துக்கலாம் அப்புறம். என்ன ஓகே, இது சும்மா நானே ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கேன். என்னென்னா வேணாம், நீங்கள் ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கோங்க பெட்டர். ஏன்னா இதில் ஒவ்வொன்றும் தோன்றி வந்ததுக்கப்புறம் வா வா வான்னு கூப்பிட்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எல்லாம் தோணுனதுக்கப்புறம் தான் கடைசியாக நான் வருவேன். அதனால தான் வாணிதாசன். தோன்றி, வாணி, அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து சரியான விடை எழுதுக்கு. தமிழ் மொழி படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் வந்து செம்மை ப்ளஸ் தமிழ். பொய் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும், பாட்டி இருக்கும். 8 + திசை 8 திசை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலூர் சிலையில் இருந்து வந்த உடனே இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு குழந்தைகளுக்காக. இது ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தொடங்கியது வந்து தமிழ் தென்மொழி அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இவர். தென்மொழி தற்கால நக்கீரருங்கிற பெருஞ்சித்திரனார். இவர் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு. தென்மொழி தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண இதழ். குழந்தைகளுக்காக இவர் வந்து தமிழ் சிட்டு அப்படிங்கிற ஒரு இதழை தொடங்கியிருக்காரு. வளர்தமிழ். பாரதி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போகலாம். தமிழ் வந்து முதல்ல வந்தது இந்த சொல் தமிழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்தில். தமிழன் கிளவியும் அதனோரற்றே.
அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியம்னாலே உடனே இந்த லைன் தமிழன் கிழவியும் அதனோரற்றே. தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம். மில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதியாயின். இது என்ன வஞ்சிக்காட்டம்? சிலப்பதிகாரத்தில் கண்ணகி இங்கே சோழ நாட்டிலேருந்து சேர நாட்டுக்கு தான் கடைசியாக போய் தெய்வம் ஆவாங்க. அதில் தான் மில்கடல் வேலி தமிழ்நாடு ஆக்கிய அந்த லைன் வருது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு அப்படின்னே வருது. அப்போவே தமிழ் நாடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பழைய இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். தமிழன்னா அப்பரோட தேவாரம். தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அப்படிங்கிறதுல வந்திருக்கு. ஸோ இந்த பாடம் நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம்.